அதுக்கு பதிலா அவர் செஞ்சதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு கசப்பானதை மறந்துட வேண்டியதுதான் அண்ணே. அது மட்டும் இல்லாம பொழப்ப தேடிதே நான் இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊருக்கு வந்தவளுக்கு அடைக்கலம் கொடுத்தது மகேஷாரோட கம்பெனி தானே. அதை எப்படின்னே என்னால மறக்க முடியும்? இப்ப நடக்கிற பிரச்சனையெல்லாம் எங்க சொந்த பிரச்சனை தானே, அது வேலை சம்பந்தப்பட்டது இல்லையே. அதே நான் வேலைக்கு போறேன். உனக்கு இந்த வயசுல இருக்கிற பக்குவம் எல்லாருக்கும் இருந்துட்டா இங்க நிறைய பிரச்சனையே வராதுமா. எதுக்கும் அன்பு வந்ததும் அவர் கூட சேர்ந்தே போமா. அன்பு நேரா கம்பெனிக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காருனே. நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து போமா. சரி, சைக்கிள் எடு. என்ன மித்ரா, மகேஷ கிட்டத்தட்ட பைத்தியமாக்கிட்டு இவ என்னமோ தியாகியமாய் பேசிட்டு போறா. இப்ப புரியுது மித்ரா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு. கற்பாம்பூச்சி மாதிரி அணுகுண்டே பேசினாலும் அழியாம உன் லைஃப்ல வந்து இப்படி தொல்லை கொடுத்துட்டே இருக்கா. இவளெல்லாம் என்ன பண்றது? இதுக்கு மேலேயே அவமானப்பட என்ன இருக்கு? ஆனா அதை எதையுமே யோசிக்காம வேலைக்கு போறேங்கிறா. இதுக்கு மேலேயே இவளை என்னதான் அசிங்கப்படுத்த முடியும்? இந்த அளவுக்கு அசிங்கம் நடந்தும் இவ வேலைக்கு வர தயாரா இருக்கானா, இனிமே இவ வேலையிலேயே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் இவளை வேலையை விட்டு அனுப்ப முயற்சி பண்ணும் போதெல்லாம் மகேஷ் வந்து தடுத்துக்கிட்டனால இந்த முறை யார் வந்து தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். அடச்சே, கடைசியில இப்படி ஆயிடுச்சே. நீ எதுக்கு இப்போ ஓவரா ஃபீல் பண்ற? அது இல்ல மித்ரா, நைட் இருந்த ஹாப்பி மூடுக்கு விடிஞ்சதும் ட்ரீட் கேட்கலாம்னு இருந்தேன். அடச்சே, இந்த வாடனால எல்லாம் நாசமா போச்சு. அவ இருக்கிற டென்ஷன்ல உனக்கு ட்ரீட் வேற கேக்குதா? இவ என்ன ட்ரீட் கொடுத்தா வேணான்னு சொல்ற மாதிரி ஓவரா சீன் போட்டு போறா. ஒரு பக்கெட் பிரியாணி மிஸ் ஆயிடுச்சு. மகேஷ், எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்க்கு. உன்னதான் கம்பெனிக்கு போக வேண்டாம்னு நைட்டே சொன்னேன்ல. ஏன் போக கூடாது? நீ அங்க போனா தேவையில்லாத ஞாபகம் தான் உனக்கு வரும். உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. அதனாலதான் மகேஷ் சொல்றேன், இந்த பிசினஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்பாவே பாத்துக்கிட்டுமே, நீ நிம்மதியா இரு. நீ பழைய மாதிரி வேர்ல்ட் ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ண. ஒரு 1 இயர் கழிச்சு வா. அதுக்கப்புறம் உனக்கு பிசினஸ் நடத்தணும்னு ஐடியா இருந்தா பண்ணு. இல்லனா கூட பரவாயில்ல மகேஷ், நீ வீட்லயே இரு, அது போதும் எங்களுக்கு. உன்னை அந்த கிராமத்துல பார்த்த மகேஷா நாங்க மறுபடியும் பார்க்கவே கூடாது. அந்த நிலைமையில உன்னை எங்களால பார்க்கவும் முடியல மகேஷ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பேசிட்டீங்களா? இப்போ ஆபீஸ் கிளம்புறேன், டைம் ஆச்சு. மகேஷ், நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நீ ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எங்க பேச்ச கேட்க கூடாதுன்னே ஒரு முடிவுல இருக்கியா? ஆரம்பத்துல இருந்து உங்க எல்லாரோட பேச்சையும் கேட்டுதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். அதான் இனிமே யார் பேச்சையும் கேட்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். மகேஷ், டேய் மகேஷ். மகேஷ், சொல்லு மித்ரா. ஆண்டி, அந்த ஆனந்தி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கம்பெனிக்கு வேலை கிளம்பி போயிட்டு இருக்கான். மகேஷ்காக தான் இத்தனை நாள் நான் அமைதியா இருந்தேன். அவனுக்கு தான் தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே அவளும் அந்த அன்பும் ஒரு நிமிஷம் கூட என் கம்பெனில இருக்கவே கூடாது. இப்பவே வந்து அவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறேன். சரி வாங்க போலாம். இருமுத்தண்ணே, அன்பனும் ஆனந்தியும் வந்துட்டோம், அதுக்கப்புறம் போலாம். நீங்க எவ்வளவு நேரம் நின்னாலும் அவங்க வரமாட்டாங்க. ஏன் அப்படி சொல்ற? 2 பேரும் லீவா? லீவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, மொத்தமா வேலையை விட்டு நிக்க போறாங்க. முத்தண்ணே, ஏதாவது உளராத. நான்லாம் ஒன்னும் வளரல.
உங்க 2 பேருக்கு தான் உண்மை தெரியல. என்ன உண்மை? அன்பு ஆனந்தியும் காதலிக்கிற விஷயத்த அவங்களே மகேஷ் சார் கிட்ட சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? துரோகி, நம்பிக்கை துரோகி, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியடா. என்ன முத்து சொல்ற? கல்ல தூக்கி போடுற அளவுக்கு போயிட்டாரா? ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அன்பு ஆனந்தி 2 பேரும் எப்படி இங்க வேலைக்கு வருவாங்க? அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அன்பு ஆனந்தி 2 பேரும் இங்க இல்லனா நமக்கு மட்டும் என்ன இங்க மரியாதை இருக்கும்? நாமளும் இங்க இருந்து சீக்கிரம் வேற வேலையை பார்த்துட்டு போயிட வேண்டியதா? அதான் நமக்கு நல்லது. ஆமாக்கா, கருணாகரன் டார்ச்சர்லாம் தாங்கிட்டு இங்கே இருக்க முடியாது. வரமாட்டாங்கன்னு சொன்ன, வந்துட்டாங்க. என்ன 3 பேரும் எங்களையவே குறுகுறுன்னு பாக்குறிய? பார்க்காம நேத்து தான் உங்களுக்கும் மகேஷ் சாருக்கும் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அவர் இவன் தலையில கள்ள தூக்கி போட வந்திருக்காரு. நீங்க என்னடானா எப்பவும் போல ஜோடியா வேலைக்கு வந்திருக்கீங்க. ஏமுத்து, மகேஷ் சார் அப்படி பண்ணதுனால வேலைக்கு வரக்கூடாதுன்னு எதுவும் இல்லையே. அது எங்க பர்சனல், இது எங்க வேலை. வேலையும் பர்சனலையும் தேவையில்லாம போட்டு குழப்பிக்காத. அன்பு, நீ சொல்றது சரிதான். ஆனா மகேஷ் சார் உங்க மேல அவ்வளவு கோவத்துல இருக்கும்போது நீங்க அவர் கம்பெனிலே வந்து வேலை பார்க்கறது அவ்வளவு சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. சொல்றது கேளுங்க, வீட்டுக்கு கிளம்பி போங்க, வேற வேலை தேடிக்கலாம்.